ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழ் தகுதி தேர்வில் வந்து டெய்லி வந்து 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 சரிங்களா. இதுக்கு முன்னாடி 17 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டெஸ்ட்டு யாரும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது, ஜிஎஸ் டெஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. நிறைய பேர் வந்து பிடிஎஃப்ஸ் நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ வெறும் நம்மளுக்கு வந்து 2 மந்த்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 மந்த்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. ஸோ இந்த வேகன்சிக்கே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து பீட் பண்ணி முன்னாடி போகணும் சரிங்களா. ஸோ இப்போ சிலபஸுமே மாற்றினங்காட்டி வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எழுத போகிறது வந்து எப்படி வேணால் கொஷின்ஸ் இருக்கலாம். ஜிஎஸ் பேட்டர்ன் எப்படி வரும்னே நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அதனால் ஜிஎஸ்ஸையும் வந்து ஈவனாக தமிழுக்கு ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ சீக்கிரம் வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாமே எல்லா போர்ஷன்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஜிஎஸ் டெஸ்ட்டுமே நம்ம வச்சுட்ருக்கோம், ரெண்டு ஈவனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து 5 வினாக்கள் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல. ஸோ அதான் சரிங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இந்த பேராவை படிங்க. ஸோ இந்த பேராவை ஒரு 5 நிமிஷம் படிக்கிறதுனால நம்மளுக்கு 5 மார்க் வந்து நம்ம கையில் இருக்கும் சரிங்களா. படிக்கலாமா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் யார்? செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் அவர்கள். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் யார்? வேலுநாச்சியார் அவர்கள். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் யார்? அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலருடன் இருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவிற்கு படைப்பிரிவுக்கு தலைமை வந்து மருது சகோதரர்களும், பெண் படைப்பிரிவுக்கு குயிலியும் வந்து தலைமையேற்றனர். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். யாரை? உடையாள் என்னும் பெண்ணை வந்து வற்புறுத்தினார்கள். அவர்கள் வந்து மறுத்தனால அவங்கள வந்து கொண்டுட்டாங்க சரிங்களா. உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. யாருக்கு? உடையாள் அவர்களுக்கு நடுகள் வந்து நடப்பட்டது. ஸோ இதில் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 5 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், 48வது கேள்வி. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் வந்து யார்? ஆன்சர் செல்லமுத்து மன்னர். ஆப்ஷன் ஏ செல்லமுத்து மன்னர். 49வது கேள்வி. முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? முத்துவடுகநாதர் எந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தார்? சிவகங்கை. ஆப்ஷன் பி சிவகங்கையை ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதர். 50வது கேள்வி. வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலுநாச்சியாரின் அமைச்சர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர் யார்? தாண்டவராயர். ஆப்ஷன் சி தாண்டவராயர். 51வது கேள்வி வந்து பாருங்கள், வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டில், யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? உடையாள் அவர்களின் நினைவாக நடுகள் நட்டார். 52வது கேள்வி. ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆண்கள் படையோட தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? மருது சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டது. இதே பெண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு அப்படின்னா குயிலி அவர்கள். ஆப்ஷன் சி குயிலி வரும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 53. கதிர் கூட்டல் ஈன. கதிர் கூட்டல் ஈன என்னும் சொல்லை சேர்த்தெழுதுக. கதிர் கூட்டல் ஈன என்னும் சொல்லை சேர்த்தெழுதுன்னு என்ன கிடைக்கும்? கதிரீன. ஆப்ஷன் சி கதிரீன. 54வது கேள்வி வந்து பாருங்கள், அருந்துணை. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. 55வது கேள்வி. என் தமிழ்னா. என் தமிழ்னா என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. என் தமிழ்னா. ஆன்சர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. என் தமிழ்னா. சரிங்களா, கரெக்டாக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 56வது கேள்வி. சரியான நிறுத்தற்குறிகளை தருக. சரியான நிறுத்தற்குறிகளை தருக. தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. கரெக்டா? தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கமா வராது. கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், தமிழ் மொழி இனிமை,
வளமை சீர்மை மிக்கதுங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவிர இந்த எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. புல் ஸ்டாப். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 57வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே என்னும் தொடரில் தூற்றும்படி அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தூற்றும்படி அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னப்பா வரும்? தூற்றும்படினா போற்றும்படி. ஆப்போசிட் என்ன? போற்றும்படி. ஆப்ஷன் பி போற்றும்படி. 58வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். தவறான இணை எது? தவறான இணை எது? 4ல் 1 தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. எதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆளினா என்னப்பா? கடல். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஆளினா என்ன? கடல். நாவாய் கப்பல். பனினா என்ன? வேலை. பறவைனா என்னப்பா? பறவைனா பறவைன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பறவைனா என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், பறவை அப்படிங்கிறது வந்து பறப்பவை தானே குறிக்கும். பறவை அப்படிங்கிறது வந்து பறப்பதை தான் குறிக்கும். கரெக்டாக? பறப்பதை தான் குறிக்கும். ஸோ இந்த பறவை கிடையாது. சரிங்களா? இந்த பறவை அப்படின்னாலுமே நம்மளுக்கு என்ன? கடல் தான் வரும். கரெக்டாக? அப்போ தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 59 வந்து பாருங்கள். இதுவும் வந்து பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். முடிஞ்ச ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி சொல்லும் பொருளும் அந்த எப்படி சொல்ல குறில் நெடில் எழுத்துக்கள். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து தவறாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. 60வது கேள்வி, இதில் தவறான இணை எது? தவறான இணை எது? போற்றார் பகைவர். போற்றார் பகைவர். கிளை உறவினர். கிளை உறவினர். அளந்தவர் வறியவர். அளந்தவர் வறியவர் சரிதான். பேதையர். பேதையார் அறிவுடையார். பேதையார் அறிவுடையார் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? தவறு தானே? பேதையார்னா யாருப்பா? பேதையார் அப்படின்னா அறிவுரையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு தானே? பேதையார் அப்படின்னா எதுவுமே தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 61வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியம். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. சரிங்களா? சரி. இங்கே வந்து இப்போ வரல. ஸோ அதனால் இது வந்து தவறு. அடுத்தது, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். சரிங்களா? ஸோ இது சொல்லுக்காக தன் இத்து வரணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து தவறு. இதுதான் சரி. அப்போ ஆன்சர் 1 4 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 4 மட்டும்தான் சரி. இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்ஸ் போகும். சரிங்களா? பாருங்கள், இந்த 2 மட்டும்தான். இந்த 2 தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு 1 மார்க் வந்து கையில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 62வது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாத சொல்லை காண்க. தமிழ் 3, மலையாளம் 3, துளுவில் மூஞ்சி. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மொழியிலையும் எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொருந்தாத சொல்லை காண்க. தவறானது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து 3ன்னு சொல்லுவோமா? 3. மலையாளத்தில் 3 அப்படின்னு சொல்லுவோம். துளுவில் மூஞ்சின்னு சொல்லுவோம். தெலுங்கில் 3 அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ தவறு தானே? தெலுங்கில் 3ன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக? 63, மரபு பிழைகள். அதாவது தொகை மரபு கேட்டிருக்காங்க. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு நிறைன்னு வருமா? வராது. ஆட்டு மந்தை தான் வரும். ஆட்டு கூட்டம் வராது. அணியாக இதுவும் வராது. சரிங்களா? ஆட்டு அப்படின்னால என்ன? ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 64வது கேள்வி,
மரபு பிழையை நீக்குக. மரபு பிழையை நீக்குக. மயில் கத்த குயில் பாடியது. மயில் கத்த குயில் பாடியது அப்படிங்கிறாங்க. கரெக்டா? மயில் என்னப்பா பண்ணும்? மயில் கத்துமாப்பா. மயில் என்ன பண்ணும்? மயில் வந்து அகவும். கரெக்டா? குயில் வந்து கூவும் தான் சரி. அப்போ மயில் அகவும் குயில் வந்து பாடுங்கிறாங்க. குயில் வந்து கூவும் தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. மயில் அகவ குயில் கூவியது. மயில் அலற குயில் கத்தியது. மயில் ஆட குயில் பாடியது. ஸோ இதெல்லாம் வந்து தவறு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மரபு பிழை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றோட மரபு பிழைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தனித்தனியாக கூட கேட்கலாம். இல்லைன்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுலேருந்து மரபு பிழை நீக்க சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் நியூ சிலபஸ் மாற்றி. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து நம்ம அலட்சியமாக போகக்கூடாது. சரிங்களா? 65 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கலைச்சொற்கள் வந்தாலே வந்து அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கானது தான். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அங்கே தவறான இணையில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் கலைச்சொற்கள் ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 66வது கேள்வி, ஒளி மரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில வந்து ஒளி மரபு என்னப்பா சொல்லுங்கள். மயில் என்னப்பா பண்ணும்? மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். கரெக்டா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தானே. அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அதேவே இங்கே மாற்றி மாற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அலரும் அகவும் கூவும் கொடுத்துருக்காங்க. இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மூணைவே நம்ம கரெக்டான ஒளி மரபு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இப்போ தான் படிக்க போகிறீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நம்மகிட்ட பிடிஎஃப் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ கம்மியான ப்ரைஸில் வந்து 400 ருபீஸில் வந்து தமிழ் ஜிஎஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒளிமரபுகள், சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும்னு சொல்லி கலைச்சொற்கள்லேருந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி நீங்கள் தனியாக வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோக்கு மேலேயும் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 67வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பனி 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 பனி. ஸோ உங்களுக்கான கொஷின் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஷினில் இதுக்கான பதில் இருக்குப்பா. சரிங்களா? ஸோ அந்த கொஷின் இந்த கொஷின் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரே கேள்வியை நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ தமிழில் 100 கேள்வி கொடுக்குறாங்கன்னா அந்த 100 கேள்வியில் கண்டிப்பாக 1-2 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே. ஸோ முன்னும் பின்னும் நீங்கள் கொஷின் பேப்பர் கரெக்டாக 100 கேள்வியும் ஆன்சரோடு படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், 1-2 கொஷின்ஸ் வந்து ஒரே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பனினா என்னப்பா? இந்த பனி அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சியை குறிக்கும். 3 சுழி நீ வந்ததுன்னா வேலையை குறிக்கும். கரெக்டாக? பனினா குளிர்ச்சி, இந்த பனினா வேலை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 68வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடிவகை, கிளை வகை எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும், இலை வகைகள் எல்லாமே. சரிங்களா? தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு எல்லாம் வந்து தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தாவரத்தோட அடிப்பகுதி, நுனி கீழே இருக்கிற அடிப்பகுதி, வேர்பகுதி. சரிங்களா? அடிப்பகுதியை குறிக்கும். அதே வந்து பாருங்கள், 69வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இலை வகை, கொழுந்து வகை, கிளை வகை, பூவின் நிலை. போது, அரும்பு, வி, செம்மல் எல்லாம் வந்து பூவின் 7 நிலைகளை குறிக்கும் சொற்கள். சரிங்களா? பூவின் நிலை இருக்குல்ல, புவின் நிலையை குறிக்கும் சொற்கள். 70வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? ஃபஸ்ட்டு ஞா வருமா? ஞால என்ன இருக்குது? ஞாயிறு. ஆப்ஷன் சி தான். ஒன்று பார்த்துல ஆன்சர் பண்ணலாம். ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. கரெக்டா? ஃபஸ்ட்டு ஞா தான் வரும். ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள் 71, இதுவும் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து தாள் என்ன வரும்? தாதான வரும், அதுக்கப்புறம் தான் தா வரும்.
ஸோ அப்போ தாளை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்ன? ஆப்ஷன் டி தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம டேரெக்டாக இப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். தம்பி, தாமரை, தீக்குச்சி, தும்பி, தையல். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 72 வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ இது வந்து பொறுத்துகளையும் கூட கேட்கலாம். ஊர்களோட சிறப்பு பெயர்கள். சேலம், சேலம் அப்படின்னா சேலத்து மாம்பழம் சொல்லுவோம்ல, சேலத்து மாம்பழம். சேலம்னா மாங்கனி நகரம். சிவகாசி, சிவகாசினா என்னப்பா? சிவகாசினா என்னன்னு சொல்ல, முத்து நகரம்னு சொல்லியிருக்காங்க. முத்து நகரம் அப்படிங்கிறது என்ன? முத்து நகரம் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி தான். சரியாங்க? முத்து நகரம்னா தூத்துக்குடி தான் குறிக்கும். அப்போ சிவகாசினா என்னப்பா? சிவகாசினா என்னன்னு சொல்லுவோம்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? குட்டி ஜப்பான். குட்டி ஜப்பான் தான் சிவகாசி. முத்து நகரம் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி. திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து தீபநகரம். சரிதான். மதுரைனா தூங்கா நகரம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பாக்ஸ் கொஷினில் வரும்ல, அதுதான். ஸோ இதில் வந்து பொருந்தாதுன்னா ஆப்ஷன் பி, சிவகாசி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. சிவகாசி வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லுவோம். முத்து நகரம்னா தூத்துக்குடி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 73வது கேள்வி வந்து பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கண், சுடர், சிவப்பு, கௌதாரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? கண் தான் வரும். கண்ணுக்கு அப்புறம் வந்து கவ் வருமா? அப்போ ஆப்ஷன் பி, கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். கரெக்டுங்களா? காக்கு அப்புறம் தானே சா வரும். கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 74 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். தவறு. காலையில் மாலையில் உதித்து மறையும் கதிரவன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியா? சூரியன் வந்து காலையில் உதித்து மாலையில் மறையும். சரி. மறையும் மாலையில் கதிரவன் உதித்து காலையில். ஸோ இதுவும் தவறு. ஸோ அப்போ சரியான தொடர். சரிங்களா? சரியான தொடர் இது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 75 வந்து பாருங்கள், விடை வகைகள். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து 2 இல்லைனா 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். 8 வகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரின்னு சொல்லி டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்கோம் நோட்ஸ். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது என்ன விடை? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது என்ன விடை? ஆன்சர் மறை விடை. ஆப்ஷன் ஏ, மறை விடை. 76வது கேள்வி வந்து பாருங்கள், விடை வகையை கண்டறிதல். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது. அதாவது பாடம் படிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு வந்து படிக்காமல் இருப்பனா அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளையே கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வினா எதிர் வினாதல். ஆப்ஷன் டி, வினா எதிர் வினாதல். நம்மளுக்கே திருப்பி கேட்குறது எதிர் வினாதல். ஸோ வினா எதிர் வினாதல் விடை. 77வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கிங்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான வினா கேட்டிருக்காங்க. தானியங்குவது தானியங்கியா? ஸோ தவறு. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கி இயங்குகிறதா? இதுவும் தவறு. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிதான். தானியங்கியின் பணி மனித முயற்சிக்கு மாற்றாக இயங்குவதா? இதுவுமே தவறு. சரிங்களா? ஸோ இது எப்படி கேட்கலான்னா, மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் எதுன்னு கூட கேட்கலாம். இல்லை அந்த எந்திரம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுன்னு கூட கேட்கலாம். கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் எது இருக்கோ அது வந்து சரியானது எதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 78 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. நகமும் சதையும் போல. நகமும் சதையும் எப்படிப்பா இருக்குது? நகம் சதை எப்படி இருக்குது? ஒற்றுமையாக இருக்குது. பிரித்தா என்ன ஆகும்? ரத்தம் பொலன்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ நகமும் சதையும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். ஆப்ஷன் டி, ஒற்றுமை. 79வது கேள்வி, சரியான இணையை காண்க. ஸ்ட்ரோம்னா கடல் காற்றா? ஸ்ட்ரோம்னா என்ன? புயல். கரெக்டாக? ஸ்ட்ரோம்னா புயல். டெம்பெஸ்ட்னா என்ன? பெருங்காற்று. டர்னடோ அப்படிங்கிறது என்ன? சூறாவளி. சரிதான். சீ ப்ரீஸ்னா என்ன? கடல் காற்று. கரெக்டாக?
ஸோ அப்போ எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணை எது? ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற 3மே தவறுது. ஸ்ட்ரோம்னா புயல், டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, சீ ப்ரீஸ்னா கடல் காற்று. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 80வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை காண்க. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை காண்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே 4 ஆப்ஷனில் தவறானது எதுக்கு? சரியானது எது இல்லை, தவறானது கேட்டிருக்காங்க. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம், சரிதான். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? பாரம்பரிய எல்லை அப்படிங்கிறாங்க. பாரம்பரிய எல்லை கிடையாது. ஸோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கலாச்சாரம் இல்லைனா பண்பாட்டு எல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பண்பாட்டு எல்லை இல்லைன்னா கலாச்சார எல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா? பண்பாட்டு எல்லை இல்லைன்னா கலாச்சார எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட்னா என்ன? அமைச்சரவை, சரிதான். கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள், இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ தவறானது இது ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 81வது கேள்வி, விடை வகைகள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். ஸோ இது வந்து பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் 18 டெஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லை? 18 டெஸ்ட்டில் இது எத்தனை தடவை திருப்பி கேட்டிருக்காங்க இந்த கொஷினை? ஒரு 5 தடவை கேட்டிருப்பாங்களா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கேள்வியே வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரிவிஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும்னு என்ன சொல்வது? இனமொழி விடை ஆப்ஷன் ஏ இணையான விடை. 82 நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்க. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? ஸோ கொஷின் மார்க் வரணும். ஸோ இதுதான் சரி. கூரன் இங்கு வந்தாளா? ஆச்சரியக்குறி வராது, ஃபுல் ஸ்டாப்பும் வராது, கம்மாவும் வராது. சரிங்களா? வந்தாளா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கேள்வி தான். சரிங்களா? இங்கே கொஷின் மார்க்கு தான் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. பார்த்தால ஆன்சர் பண்ணிடலாம். கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வினாகிறது கேள்வியாக கேட்கும்போது கொஷின் மார்க் தான் அந்த இடத்துல வரும். 83வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். இங்கே கொஷின் மார்க் வராது. உயர்திணை அக்ரிணை என இரு வகையான திணைகளை அறிவோம். உயர்திணை மற்றும் அக்ரிணை என இரு வகையான திணைகளை அறிவோம். புல் ஸ்டாப், சரிதான். பாகக்காய் கசப்பு சுவை உடையது. இது வந்து இந்த இரட்டை மேற்குறி வராது. கரெக்டாக. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் தவறு. அப்போ சரியானது எது? உயர்திணை அக்ரிணை என இரு வகையான திணைகளை அறிவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 84 வந்து பாருங்கள். அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை காண்க. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் அப்படிங்கிற பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. அது வயிற்றுக்கு அப்படிங்கிறத வந்து பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்கில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? வயிற்றுக்கு. ஆப்ஷன் டி வயிற்றுக்குன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? எழுத்து வழக்கில் எழுதும்போது சுத்தமான தமிழ் சொற்களால் எழுதணும். வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? இங்கே வந்து 85வது கேள்வி வந்து பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதுக்கான சரியான எழுத்து வழக்கு எதுப்பா? நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. ஆப்ஷன் பி தான் சரி. நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணன். ஸோ அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா இடத்துல தானே அண்ணன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து எப்படி எடுத்துக்காங்க? இடத்தில் தான் அண்ணன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரியான எப்படி சொல்கிறது, தமிழ் சுத்த தமிழில் இருக்கணும் எழுத்து வழக்கில் எழுதும்போது. 86வது கேள்வி, சரியான வினா சொல்லை காண்க. ஆழ்வார்கள் டேஷ் பேர். ஆழ்வார்கள் எப்படி பேர், எத்தனை பேர், ஏன் பேர், என்ன பேர்? என்ன வரும்? ஆழ்வார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் பி எத்தனை பேருன்னு தான் வரும். சரியான வினா சொல்லை காண்க. சரியான வினா சொல்லை காண்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனது? நெல்லையப்பர் கோவில் கற்களால் ஆனது. நெல்லையப்பர் கோவிலில் பெருஞ்சுவர் உள்ளது. சரியான வினாச்சொல் இது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது தான் சரியான வினாச்சொல். சரியா? 88 வந்து பாருங்கள். அழைப்பு மணி டேஷ் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால் ஒலிக்கும். இந்த நாள் இது வரும். அழைப்பு மணி ஒலித்ததால்
அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். கயல்விழி கதவை திறந்தார். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 89 பொறுத்துக வந்து பாருங்க. அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் ஐ ஆதல் பைங்கூல். முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல் வந்து செங்கதிர். ஆதிநீடல். ஆதிநீடல் காரிருள். இனமிகள். இனமிகள்னா பெருங்கொடை. கரெக்டா? அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்னா பைங்கூல். முன்னின்ற மெய்திரிதல் வந்து செங்கதிர். ஆதிநீடல் அப்படின்னா என்ன? காரிருள். இனமிகள்னா பெருங்கொடை. ஆன்சர் 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 90வது கேள்வி வந்து பாருங்க. குறில் நெடில் மாற்றம் கேட்டிருக்காங்க. விதி மற்றும் வீதி. விதினா என்னப்பா? விதினா என்ன? வீதினா என்ன? வீதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெருன்னு தெரியும். விதிங்கிறது வந்து நம்ம ஒரு இது விதிக்கிறது. ஸோ வரி விதித்தல் மற்றும் தெரு. கரெக்டா? வரி வந்து கொடுக்குறோம் மற்றும் வீதினா தெரு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 91வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துட்டு சரியானது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியா தவறா அப்படிங்க. மன்னனும் மாசா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்னும் பாடலை இயற்றியவர் யாரு? அந்த பாடல் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே காரணங்கள் கூற்றுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் ஸோ என்னும் பாடலை இயற்றியவர் ஔவையார். சரிதான். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஔவையார் அவர்கள் வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். சரிதான். இவ்வடிகள் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளன. எந்த அடிகள்? இந்த மன்னனும் மாசா கற்றோனும் இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. ஆத்திச்சூடி இது வருமா? கிடையாது இல்லை. ஸோ இது வந்து எதில் இருக்குன்னா மூதுரையில் இருக்கும். இந்த பாடல் வந்து மூதுரையில் இருக்கும். இது இயற்றியவர் வந்து ஔவையார் அவர்கள் தான். ஔவையார் அவர்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. 92 வந்து பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று 1. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் வந்து கவி மரபாக கொண்டிருந்தனர். சரிதான். 2வது முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. முத்தொள்ளாயிரம் பாடல் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளோட வளங்களை வந்து நயமாக வெளிப்படுத்துகிறது. ஸோ சரிதானே? 3 அரசர்களையும் சேர்த்து பாடும் முத்தொள்ளாயிரம். ஆன்சர் 2ம் சரி. ஆப்ஷன் ஏ. கூற்று 2மே சரிதான். 93 சொல்லுக்கு இணையான பொருள் தருக. சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். ஸோ இந்த சொல்லுக்கு இணையான பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணையான பொருள் என்னப்பா வரும்? காமம், வெகுளி, மயக்கம். ஸோ இணையானது வந்து பார்த்திங்கன்னா ஆசை, சினம், அறியாமை. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. காமம், ஆசை, வெகுளி, சினம், மயக்கம்னா அறியாமை. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 94 சொல்லுக்கு இணையான பொருள் தருக. ஊழி. ஊழினா என்ன? ஊழி அப்படின்னா யுகம். ஆப்ஷன் பி யுகம். உலகத்தை குறிக்கும். ஊழினா என்ன? யுகம். 95வது கேள்வி. பொருத்தமான விடையறிக. பொருத்தமான விடையறிக. நீ வந்தேன். நீ வந்தேன்னு சொல்லுவோமா? இல்லை. நீ வந்தாய். நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? சரி. நாளை வந்தாய். இதுவும் தவறு. நாளை வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல. நாளை வருவேன் அப்படின்னு தான் வரும். வந்தேன்னு வராது. கரெக்டாக? இப்போ இதுவுமே தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பொருத்தமானது சரியானது எது? நீ வந்தாய் அப்படின்னு தான் சரி. 96 சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. யானை. யானையோட கூட்டப்பெயர் என்னப்பா? யானை மந்தை வராது. யானைகள்னு வராது. யானை நிறை வராது. யானை கூட்டம். யானைகள் வந்து நிறையா இருந்தால், கூட்டமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 97 வந்து பாருங்கள். முறையான தொடர் அமைப்பினை காண்க. அதாவது சரியான தொடர் கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர், சரியான தொடர் எப்படி வேணால் சொல்லலாம். தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தவறு. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான. ஸோ இது இப்படி சொல்ல மாட்டோம். தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சரிங்களா? தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு தான் வந்து ஏறு தழுவுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். ஸோ இதுவுமே சரியாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும் சரிங்களா. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு தான் இது ஏறு தழுவுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. நிறைய பேர் படிச்சோன்னே டக்குன்னு ஏ போட்டு போயிடுவீங்க. கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 98 வந்து பாருங்கள், பொறுத்துக சொல்லும் பொருளும். சாந்தம், சாந்தம்னா என்னப்பா? அமைதி. மகத்துவம், மகத்துவம்னா சிறப்பு. தாரணி, உலகம். இரக்கம், கருணை. இரக்கம்னா என்ன? கருணை. கரெக்டாக. சாந்தம், அமைதி. ஸோ இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும். இந்த ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. 1க்கு 4னா ஆப்ஷன் ஏன்னு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் ஏன்னு சரிங்களா. ஸோ இல்லை இன்னொன்றுலேயும் வந்து ஆப்ஷன் 4 இருக்குது, இங்கே சிலையும் இருக்குது. ஸோ அப்போ வந்து 2வது பாருங்கள், மகத்துவம். மகத்துவம்னா என்ன? சிறப்பு சரிங்களா. அப்போ 4 1னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லி டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. 99 கேள்வி வந்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையை நீக்குக. சூரியன் உதித்தான். சூரியன் உதித்தான்னு சொல்லுவோமா? கிடையாதுல்ல. ஸோ தவறு. மாலையில் சூரியன் மறைந்தது. மாலையில் சூரியன் மறைந்தது சரிதானே? சரி. நானும் அவனும் வந்தேன். நானும் அவனும் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள். மந்தையில் மேய்ப்பார்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான் சரிங்களா. ஸோ சரியான தொடர் எது அப்படின்னா மாலையில் சூரியன் மறைந்தது தான் சரியான தொடர். லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையை நீக்குக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார்கள். கபிலன்னா ஒருத்தர் தானே. ஸோ இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சரி, இருக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். ஒருத்தனை தானே குறிக்குது. ஸோ இருக்கிறான் அப்படிங்கிறது தான் சரி. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது. ஸோ இதெல்லாமே தவறு தான் சரிங்களா. ஸோ அப்போ சரியானது எது? கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி சரிங்களா. ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த 2 கொஷினுக்கு மறக்காமல் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ மறக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள். தமிழ் ப்ளஸ் GS 2 ஈவனாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். தென் யாருக்காவது வந்து PDF நோட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நான் மேலேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன். தமிழ் GS கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து 400 ரூபா ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ எப்போ வேணால் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சரிங்களா. தேங்க்யூ.